ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டும் நாம் கூடி வர தேவன் செய்த எல்லா கிருபைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்தும். சற்று ஏதேசம் அரை மணி நேரம் தாமதிச்சிட்டு நம்ம இருந்தாலும் தொடர்ந்து போகலாம் என்று கருதுகின்றேன். இன்றைய தினத்திலே நாம் தியானிக்க இருக்கின்றதான வேதவசன பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 11 தொடங்கி 19 முடிய உள்ள வசன பகுதி. 11 தொடங்கி 19 முடிய உள்ள வசன பகுதி. இந்த வசன பகுதியிலே நன்றி அறிதலை குறித்து சொல்வதற்காக ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்த நிகழ்வோடு அது தொடர்படுத்தப்படுகின்றது. நாம் அனைவருக்கும் ரொம்ப பரிச்சயம் உள்ளதான ஒரு வசன பகுதி. ஆகவே முழு வசன பகுதியும் வாசிக்காமல் அந்த ஓரிரு வசனங்களை வாசிக்கின்றேன். உங்கள்கிட்ட கையில் பைபிள் இருக்குன்னு நினைக்கின்றேன். அப்போது உங்களுக்கு அந்த கருத்து தெளிவாகிவிடும். அதன் பின்பு அதை குறித்து சிறு தேவையான இடத்துல நாம் விளக்கத்தை சொல்லலாம். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சப்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்திற்கு முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். இப்போது இந்த நிகழ்வு உங்களுக்கு புரிந்து விட்டிருக்கும் என்று நம்புகின்றேன். ஆண்டவர் சென்ற நிகழ்விலே, சென்ற நிகழ்வு என்று நாம் எதற்கு சொல்கிறோம் என்றால், இயேசு இப்போது பிறைய பகுதியிலே ஊழியம் செய்து வந்தார். இதற்கு முந்தின நிகழ்வை நாம் தியானிக்கும் போது அங்கிருந்து லாசரு வியாதிப்பட்டிருக்கிறான் என்பதை அறிந்து எருசலேம் யூதேய பகுதியில் இருக்கிறதான பெத்தானியாவில் வந்து அங்கே அவன் மரித்து விட்டதை கண்டு, அவன் மரித்து இருந்த நிலையில் 4 நாள் ஆகியிருந்த போதும் அவனை உயிரோடு எழுப்பினார். எழுப்பின பின்பு ஆண்டவர் மீண்டும் யூதேய பகுதியை விட்டு நாம் இங்கே வசன பகுதியில் படித்தவனமாக சமாரியா கலிலே ஆகிற எல்லை பகுதிகளிலே அவருடைய ஊழியத்தை செய்கின்றார். காரணம் என்னவென்றால், யூதேயாவிலே அவரை கொலை செய்வதற்கு யூத தலைவர்கள் முயற்சித்தார்கள். அதே போல கலிலேய பகுதியிலே ஏரோது இவரை பிடிப்பதற்கு திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த இரண்டையும் தவிர்ப்பதற்காக அவர் யூதேயாவுக்கும் வரவில்லை, முழுமையாக கலிலேயாவுக்கும் போகாமல் கலிலேயாவுக்கும் சமாரியாவுக்கும் இடைப்பட்ட கிராமங்களிலே எல்லை பகுதிகளிலே தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கின்றார். அப்போதுதான் அந்த கிராமத்திலே இருந்த 10 குஷ்டரோகிகள், பொதுவாக நமக்கு பழைய ஏற்பாட்டின் அடிப்படையில் பார்ப்போமானால், இயேசு வாழ்ந்த காலத்தில் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் குஷ்டரோகிகளை தீட்டென கருதி கிராமத்திற்கு வெளியே ஒரு குறிப்பிட்ட எல்லை பகுதியிலே அவர்கள் இருக்க வேண்டும். அதை தவிர்த்தவர்கள் கிராமத்துக்கு உள்ளாக வர முடியாது. ஆக இயேசு போவதை அறிந்து இயேசு குறித்து அவர்கள் நிச்சயமாக கேள்விப்பட்டிருக்க வேண்டும். அதனால்தான் அவங்க பெயரை சொல்லியே கூப்பிடுகிறார்கள், இயேசு ஐயரே. இந்த இடத்துல ஐயரே என்கிற வார்த்தை பொதுவாக மதிப்புமிக்க வார்த்தை தான். ஆனால் அதை மேசியா என்று அவர்கள் அறிந்து கூப்பிட்டார்கள் என்று சொல்வதற்கு இந்த வார்த்தை போதுமான சான்றாய் இராது என்று சில அறிஞர்கள் கருதுகிறார்கள். ஆகவே அவர்கள் மேசியா என்று அறிந்து கூப்பிட்டார்கள் என்பதை விட இயேசு அற்புதங்களை செய்கிறவர் என்கிற ஒரு பொதுவான புரிந்து கொள்ளுதல் அடிப்படையில் தான் அவரை கூப்பிடுகிறார்கள். ஆகவே அவர்கள் கிறிஸ்துவினுடைய ஆளுமை மீது அல்லது மேசியா என்கிற அந்த பணி மீது அவர்கள் நம்பிக்கை வைத்து அவரை அழைத்தார்கள் என்று சொல்வதற்கு முடியாது. ஆகவே தான் அவர்களுடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியாக கூட என்று சொல்ல முடியும்.
அவர் உடனடியாக அவர்களுக்கு சுகம் கொடுக்காமல் என்ன சொல்கிறாரு, நீங்கள் சென்று ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீர்கள் என்றார். பொதுவாகவே பழைய ஏற்பாட்டு காலத்திலே குஷ்டரோகி ஒருவன் சுகமானால் அவர் சுத்தமானவன் என்று அறிவிக்க வேண்டியது ஆசாரியனுடைய கடமை. அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது இயேசு ஆசாரியரிடம் சென்று காண்பீர்கள் என்று. ரெண்டாவது, சுகமாக்காமலே அங்கே சென்று காண்பீர்கள் என்று சொல்லும்போது அவர் உண்மையிலே விசுவாசித்தால் மட்டும்தான் அங்கே போக முடியும். ஆகவே இயேசு சொன்ன வார்த்தையை அவர்கள் கேட்டு கீழ்ப்படிந்து, அந்த இடத்துல கீழ்ப்படிந்து என்று சொல்ல முடியும். அவர்கள் ஆசாரியரை நோக்கி அல்லது ஆசாரியரிடம், அன்றைக்கு ஆசாரியர்கள் எருசலேமில் தான் இருந்தார்கள், அவரிடம் காண்பிப்பதற்காக போகின்ற வழியிலேயே என்ன நடக்கிறது என்றால் இவர்கள் சுகமாகி விடுகிறார்கள். ஆகவே அவர்கள் அந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சென்றபோது அந்த சுகத்தை அவர்கள் அனுபவித்தார்கள். அதிலே மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அத்தோடு அந்த நிகழ்வு முடியவில்லை, வெறும் அற்புதமாக முடியவில்லை. இந்த அற்புதத்தோடு சேர்ந்து வேறொரு காரியத்தையும் தன்னோடு இருந்த சீடர்களுக்கும் மற்றும் பிறருக்கும் அவர் கற்றுக் கொடுக்க விரும்பினார். ஆகவே தான் என்ன நடந்ததென்றால், இவர்கள் சுகமான பின்பு அந்த 10 பேரில் 9 பேரை காணவில்லை. காணவில்லை என்று சொல்லும்போது மீண்டும் இயேசுவிடம் திரும்ப வரவில்லை அப்படி. ஆனால் ஒருவன் மட்டும் வந்தான். அதை நாம் படித்த வசன பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அவன் சமாரியனாக இருந்தான். சமாரியன் என்றால் நமக்கு தெரியும், யூதர்களால் இழிவாக நினைக்கப்பட்டவர்கள், யூதர்களுக்கும் புற இனத்தவர்களுக்கும் இடையேயான கலப்பினம் என்று அதை கூறுவார்கள். மற்றபடி மத சம்பந்தமாக யூதருடைய வழிபாட்டு முறைகளுக்கும் வழிபாட்டு ஸ்தலத்துக்கும் சமாரியருடைய வழிபாட்டு முறைக்கும் வழிபாட்டு ஸ்தலத்துக்கும் வேறுபாடுண்டு. அவர்களுக்குள்ளாக அதிலே போட்டிகளும் பொறாமைகளும் உண்டு. அது மட்டுமில்லாமல் அதற்காக பல முறை அவர்கள் சின்ன சின்ன கலகங்களிலும் யுத்தங்களிலும் ஈடுபட்டதும் உண்டு என்று சரித்திரம் பதிவு செய்கின்றது. ஆனால் நடந்தது என்னவென்றால், அந்த ஆசாரியிடம் சென்று காண்பித்தார்கள், காண்பித்திருக்க வேண்டும், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் சுகம் அடைந்த பின்பு அந்த ஆசாரியன் இவர்கள் குஷ்டரோகம் இல்லாத சுத்தமானவர்கள் என்று அறிவித்த உடனடியாக அந்த 10 பேரில் 9 பேர், அவர்கள் யூதராக இருக்க வேண்டும், அவர்கள் தங்கள் தங்கள் வீடுகளுக்கு சென்று விடுகிறார்கள். சந்தோஷமாகத்தான் சென்றிருப்பார்கள், அதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த 10 பேரில் ஒருவனாகிய 9 பேரில் அந்த சமாரியன் மட்டுமே மீண்டும் கிறிஸ்து இருந்த இடத்தை அறிந்து அங்கே அவரை தேடி வந்து என்ன செய்தான் என்றால், அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து என்று பார்க்கிறோம். இந்த பாதத்தருகே முகங்குப்புற விழுதல் ஆராதனைக்கு இணையானது. பழைய ஏற்பாட்டின் காலங்களில் உள்ள ஆராதனை முறைகளை பார்ப்போமானால், ஒரு பாதத்தருகே விழுவது அவரை உயர்வாக கருதுவதற்கு சமம், அவரை ராஜாவாக கருதுவதற்கு சமம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த இடத்திலே ஒருவேளை இந்த சமாரியன் இயேசுவை மேசியாவென இந்த இடத்துல அறிந்திருக்கலாம். ஆகவே தான் நான் வணங்கினான். ஏனென்றால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஏற்கனவே சொன்ன வண்ணமாக யூதருக்கும் சமாரியருக்கும் வழிபாட்டு முறைகளிலும் வழிபாட்டு ஸ்தலத்திலும் வேறுபாடு உண்டு. ஆயினும் மேசியா குறித்த ஒரு நம்பிக்கை எப்படி யூதரிடம் இருந்ததோ அதற்கு இணையான ஒரு நம்பிக்கை சமாரியரிடம் இருந்தது. அதான் சமாரிய ஸ்திரியிடம் பேசும்போது அவள் சொன்னான், மேசியா வருவார் என்பதை குறித்து அவளோட உரையாடல் அது வரும். ஆனால் அதை அவர்கள் நேரடியாக மேசியா என்கிற வார்த்தை சொல்லாமல் தாகேப் என்கிறதான ஒரு வார்த்தை மூலம் சொல்வார்கள். தாகேப் என்பதும் எபிரேய மொழியிலே மேசியா என்பதும் ஒரே நபரை குறிக்கின்ற வார்த்தைகள் தான். அவங்களுடைய அந்த உரையாடல் மற்றும் அந்த மொழி வேறுபாடுகள் மற்றும் அந்த வழிபாட்டு அந்த நோக்கங்கள் அடிப்படையில் அந்த பெயரை மாறுகிறார்கள். தாகேப் என்றால் புதுப்பிப்பவர் என்று பொருள். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு விதத்திலே பார்க்கும்போது இந்த சமாரியனையும் புதுப்பித்து புது மனிதனாக மாற்றிவிட்டார். அதற்கு நன்றி செலுத்தும்படி அவன் அவரை வந்து பணிகின்றான்.
அது ஒரு விதத்திலே அவரை அவன் தாகை, அதாவது புதுப்பிக்கிற மேசியா என்று ஏற்றுக்கொண்டதுக்கு சமமாக கருதப்படும். அத்தோடு நில்லாமல் அவர் 19ஆம் வசனத்திலே அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஆகவே இந்த இடத்திலே அவர் சொல்கிற விசுவாசம், அவன் அவரை மேசியாவாக தாகேபாக விசுவாசித்த விசுவாசம் அவனுக்கு சுகத்தை கொடுத்ததோடு மட்டும் நில்லாமல் அதை கடந்த ஆத்ம விடுதலையாகவும் அவனும் ராஜ்யத்தின் குடிமகனாகவும் ஏற்றுக்கொண்டதற்கு இணையான வார்த்தையாக இருக்கிறது. ஆனால் சுகத்தை பெற்றும் இயேசுவின் ஆளுமையை அறியாமல், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வெறும் உடல் சுகத்தோடு திரும்பி சென்ற அவர்கள் சரீர சுகத்தை பெற்றிருந்தும் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையினுடைய ராஜா தருகின்றதான மீட்பு, ராஜ்யத்தை குறித்ததான மீட்பு அவர்களுக்கு இல்லாமல் போனது, அல்லது அந்த வாய்ப்பை அவர்கள் நழுவ விட்டார்கள் என்று கூட நாம் இங்கே அறிய முடியும். இப்படி இந்த நன்றி அறிதலை குறித்து இந்த அற்புத நிகழ்வு மூலம் ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு மற்றும் அவரோடு இருந்தவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்பித்ததை பார்க்கிறோம். அதை தொடர்ந்து நாம் மேலும் தொடர்ந்து செல்லும்போது அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20 தொடங்கி அந்த அதிகாரம் முடிய என்று நாம் சொல்ல முடியும். இன்னொரு போதனையும் அவர் கொடுக்கின்றார். அந்த போதனை அவருடைய 2ஆம் வருகை குறித்ததான போதனையாக இருக்கிறது. ஆகவே முதலிலே நன்றி அறிதலை குறித்தும் போதித்துவிட்டு தொடர்ந்து அங்கிருந்த ஒரு கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் 2ஆம் வருகை குறித்து ஒரு போதனையை, அவருடைய வருகை குறித்து ஒரு போதனையை அங்கே சொல்கின்றார். அந்த வசன பகுதியை நாம் சற்று வாசிப்போம். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரதிச்சயமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதுக்கும் ஏது வராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். முதலாவது இந்த 3 வசனங்களை நாம் பார்ப்போமானால், தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இறையியலை நாம் படிப்போமானால் இந்த வார்த்தைக்கு பல்வேறு விதமான கருத்துகள் இருக்கின்றன. கருத்துகள் என்று சொல்வதை விட இந்த வார்த்தை பல்வேறு சூழல்களிலே தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பல்வேறு நிலைகளை விளக்குவதற்கு பயன்படுத்துகிற ஒரு பதம். சுருக்கமாக சொல்வதாயிருந்தால், தேவனுடைய ராஜ்யம் என்று பார்க்கும்போது அவருடைய அனைத்து படைப்புகளையும் உள்ளடக்கிய ஒன்றாகவும் அது இருக்கிறது. நாம் காண்கிறவைகள், காணாதவைகள், காணப்பட முடியாதவைகள், அண்ட சராசரம் விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அதையும் கடந்ததான அனைத்தையும், ஈவன் பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் உட்பட அனைத்துமே தேவனுடைய ராஜ்யம் என்கிற வரையறைக்குள், வரம்புக்குள் வரும். இதையும் தேவனுடைய ராஜ்யம் என்று நாம் சொல்ல முடியும், பைபிளும் சொல்லுகிறது. அதுபோல பல வேளைகளிலே தேவன் ஆவிக்குரிய ரீதியில் அவர் மீட்டு கொண்டவர்களையும் அவருடைய மீட்பை ஏற்றுக்கொண்டவர்களையும் நல்ல தேவதர்களையும் உள்ளடக்கியதையும் தேவனுடைய ராஜ்யம் என்கிற வரம்புக்குள் சில வேளை வேத வசனங்கள் பேசுவது உண்டு என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். அதுபோல தாவீது சிங்காசனத்தில் அமைய இருக்கின்றதான ஆயிரவரச அரசாட்சியையும் தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்ல முடியும், பைபிள் சொல்லுகிறது. ஆகவே இந்த இடத்தில், அதாவது லூக்கா எழுதின இந்த சுவிசேஷத்துடைய இந்த வசன பகுதியில் தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்வது மேசியாவுடைய ராஜ்யத்தை தான் அது சொல்லுகிறதாக கருதுகிறார்கள். அதாவது மத்தேயு இதே பதத்தை தேவனுடைய ராஜ்யம் என்பதற்கு பதிலாக
பரலோக ராஜ்யம் என்று விளக்குகிறார். அதாவது பரலோக ராஜ்யம் என்று சொல்லும்போது நமக்கு தெரியும், பரலோகத்தை போன்றதான ஒரு ஆட்சி, நீதி நிறைந்த ஆட்சி பூமியிலே மேசியா கொண்டு வருவார் என்கிற ஒரு நம்பிக்கையை யூதர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். அந்த ஆட்சி தான் மேசியா தருவார். அதைத்தான் இந்த வசன பகுதியும் சொல்லுகிறார் என்று சொல்கிறார். என்னால் பரிசேயர்கள் மேசியா வந்து பூமியில் அமைக்க போகிற உலகளாவிய ஆட்சியைத்தான் எதிர்பார்த்தார்கள். இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும்போது பலர் வந்து அதை ஒரு ஸ்பிரிச்சுவல் கிங்டம்னு விளக்குறாங்க. ஸ்பிரிச்சுவல் கிங்டமும் உண்டு, ஆனால் இந்த இடத்தில் அதை சொல்லவில்லை. மாறாக மேசியா பூமியில் வந்து ஃபிசிக்கலி எர்த்லி கிங்டம், அதைத்தான் இது சொல்கிறது என்று சொல்கிறார். ஏன்னா பரிசேயர்கள் ஸ்பிரிச்சுவல் கிங்டத்தை அவங்க எதுவும் பார்க்கல. பரிசேயர்கள் மட்டுமல்ல, முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த யூதர்கள் அனைவருமே அப்படித்தான் செய்தார்கள். ஆக அவர்கள் தேவனுடைய ராஜ்யம் என்று கேட்டது ஸ்பிரிச்சுவல் கிங்டம் அல்ல. அது என்ன கேட்குறாங்க? எப்பொழுது வரும் என்று தான் கேட்குறாங்க. இயேசுடைய ஜபத்தில் என்ன பார்க்குறோம்? பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. எங்கள் பூமியில் இருந்து கொண்டு தான் சொல்கிறாரு வருவதாக. அடுத்து என்ன சொல்ல? அடுத்து சொன்னது ரொம்ப முக்கியம். பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல, அப்படின்னா பரலோகத்தில் இருக்கிற நீதி நிறைந்த ஆட்சியை போல பூமியிலும் ஒரு நீதியான ஆட்சி வருவதாகன்னு தான் சொல்கிறார். அந்த விதமாக வருகிற ராஜ்யத்தை தான் மேசியாவுடைய ராஜ்யம் என்று சொல்கிறோம். இந்த இடத்தில் தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்கிறோம். மத்தேயுவை பரலோக ராஜ்யம் என்று சொல்கிறார். ஆகவே அந்த மேசியாவுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும், அதாவது எப்போது பூமியில் அமைக்கப்படும், எப்போது மேசியா வந்து தன்னுடைய ஆளுகையை ஆரம்பிப்பார் என்று கேட்கிறார்கள். அந்த கேள்விக்கு தான் இயேசு என்ன சொல்ல பாருங்க, அவளுக்கு பிரதித்திரமாக தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அது அங்கே என்று சொல்லப்படுவதற்கு ஏது வராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்று சொல்லுகிறார். இந்த உங்களுக்குள் என்கிற வார்த்தை தான் மிக முக்கியம். ஏனென்றால் இந்த உங்களுக்குள் என்கிற வார்த்தையை தான் என்று சிலர் விளக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, அது உங்களுக்குள் என்று சொல்றாங்க. உங்களுக்குள், உங்கள் ஆன்மாவுக்குள், உங்கள் இருதயத்திற்குள், உங்களுடைய மனதுக்குள், உங்களுடைய ஆன்மீக வாழ்வுக்குள் ஒரு ஆவிக்குரிய ராஜ்யத்தை இயேசு அமைத்திருக்கின்றார், அமைக்க இருக்கின்றார். அதை தான் இந்த பரிசேயர்கள் கேட்டார்கள் என்று சிலர் விளக்க முயற்சிப்பார்கள். ஆகவே தான் இயேசு அது உங்களுக்குள் இருக்கிறதே என்று சொன்னார்கள் என்று விளக்க முயற்சிப்பார்கள். ஆனால் இயேசு பேசியதை அவருடைய மொழியிலே ஆய்வு செய்த பல சிறந்த அறிஞர்கள் சொல்லுகிற விளக்கம் என்னவென்றால், தேவனுடைய ராஜ்யம் என்பது பன்மையில் சொல்லப்பட்டுள்ளது. பன்மை என்று சொல்லும்போது புளூரல் நமக்கு தெரியும். அங்கிருந்த பரிசேயர்களுக்குள்ளாக தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது என்று அவர் சொன்னது அவர்களுக்கு உள்ளாக இருக்கிறங்கிற பொருள் அல்ல, உங்களுக்குள் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது என்று சொல்கிறார். அப்போ உங்களுக்குள் என்றால் நம் மத்தியில், நம்ம தமிழில் சொல்லுவதாக இருந்தால் நம் மத்தியில், ஆங்கிலத்திலே இன் அவர் மிட்ஸ்ட் அப்படி சொல்ல முடியும். அல்லது எமங் என்கிற ஒரு வார்த்தை உண்டு, மக்கள் இடையில், மக்கள் கூட்டத்தின் நடுவில் என்று சொல்கிற பொருள். ஆகவே உங்கள் நடுவில், உங்களுக்கு இடையில், உங்கள் மத்தியில் ராஜ்யம் இருக்கிறது. ஏன் அப்படி சொன்னார்? அதனுடைய பொருள், ராஜ்யத்தை அமைக்க வந்த மேசியா உங்கள் மத்தியில் இருக்கின்றார், உங்களோடு பேசி கொண்டிருக்கின்றார். ஆகவே ராஜ்யம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவர்கள் அதை அறியாமல் போனார்கள். ஆகவே தான் தேவனுடைய ராஜ்யம் எப்போது வரும் என்று கேட்கிறார்கள். ஆகவே அவர் என்ன சொல்றாரு, நீங்க எதிர்பார்க்கிற வண்ணமாக பெரிய படையோடு அது வராது. அவங்கள்ட்ட அப்படி இருந்தது. ஏன்னா உலகளாவிய ராஜ்யமாக இருந்தபடினாலே ஒரு படையை திரட்டி மேசியா வந்து ரோமர்களை வீழ்த்தி ஆட்சி அமைப்பார். அதனால தான் பிரதிட்சமாய் வராது என்று சொல்றது. ஆனால் உங்களுக்குள்ளாக இப்ப ராஜ்யம் இருந்து கொண்டிருக்கிறது, ராஜ்யத்தை அமைக்க வந்த ராஜா இருந்து கொண்டிருக்கின்றார், நின்று கொண்டிருக்கின்றார் என்பது சொல்றார். ஆகவே உங்களுக்குள் என்பது உனக்குள் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. உங்களுக்குள் என்பது அவங்களுடைய
அவங்களுடைய நடுவில் இயேசு ராஜ்யத்தை அமைப்பதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆகவே தேவனுடைய ராஜ்யம் என்பதை இந்த இடத்திலே ஸ்பிரிச்சுவல் கிங்டம் என்று, உனக்குள் இருக்கிறதான ஆவிக்குரிய ராஜ்யம் என்று விளக்க வேண்டிய தேவையில்லை. ஒருவேளை சிங்குலரில் உனக்குள் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லியிருந்தால் அது ஸ்பிரிச்சுவல் கிங்டமாக கருதப்பட்டிருக்க முடியும். ஆனால் இந்த இடத்திலே அவர் தேவனுடைய ராஜ்யம் என்பது மேசியா பூமியில் அமைக்க இருக்கின்றதான ராஜ்யத்தை தான் சொல்கின்றார். இதைத் தொடர்ந்து இந்த உரையாடல் மேலும் போகிறது. இது பரிசேயர் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னாங்க. உடனே சீடர்கள் கேட்குறாங்க. பின்பு அவர் சீடரை நோக்கி அவர் சொல்லுவது, மனுஷகுமாரனுடைய நாட்களில் ஒன்றை காண வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படும் காலம் வரும், ஆனாலும் அதை காண மாட்டீர்கள். இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சில உங்களிடத்தில் சொல்வார்கள். நீங்களோ போகாமலும் பின்தொடராமலும் இருங்கள். மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறுதிசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார். மின்னலை எல்லோரும் காண முடியும் அல்லவா? அதுபோல தம்முடைய நாளிலே அவர் எல்லோரும் காணும்படி தோன்றுவார். மத்திய 24ஆம் அதிகாரத்தில் அதான் சொல்லப்படுகிறது. மனுஷகுமாரன் தமது மகிமையோடு வருவார். 24, 25 அதிகாரங்களை படிப்போம்னா தெரியும். அது அனைத்து மக்களும் காண்பார்கள். ஆனால் பரிசேயர் நினைக்கிற மாதிரி பிரதிஷ்டமாக படையோடு வராது இப்போது. ஆனால் இவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளாதபடியினாலே, இந்த தேசம் என்னை புறக்கணித்தபடியினாலே, இந்த ராஜ்யம் வரும்போது அது எல்லோரும் காணக்கூடியதாக வரும் என்பதை அவர் சொல்கிறார். அது சொல்கிறாரு, அப்போது அந்த ராஜ்யம் வரும்போது என்ன விதமான சூழல் பூமியில் இருக்கும் என்பதை வலியுறுத்துவதற்காக அவர் நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களில் இருக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிரளயம் வந்து எல்லோரையும் அழித்து போட்டது. அப்படின்னா ஒரு கவலையற்ற வாழ்க்கை, நிர்விசாரமான வாழ்க்கை, சுகபோகமான வாழ்க்கை, வேறு எதை குறித்தும் கவலை இல்லை. உலகத்தை குறித்தோ அடுத்தவரை குறித்தோ நீதி நியாயத்தை குறித்தோ கவலை இல்லாமல் சென்சுவல் லைஃப், தங்களுடைய சுய தேவைகளை மட்டும் சார்ந்த ஒரு வாழ்க்கை, தன்னலமான வாழ்க்கை, சுயமையம் கொண்ட வாழ்க்கை வாழ்கிற ஒரு சூழல் உலகத்திலே வரும். இன்றைக்கு கூட உலகத்திலே சுயமையம் கொண்ட வாழ்க்கை பெருகி வருகிறதாக சமூக நல ஆய்வாளர்களே சொல்கின்றார்கள். அது சமூகத்துக்கு ஆபத்தானது என்று சொல்கிறார்கள். ஆனால் வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நாம் பார்ப்போமானால் அவ்விதமான நிலை பெருகும்போது மேசியாவுடைய வருகை சீக்கிரத்தில் இருக்கிறது என்று கருத முடியும். இரண்டாவதாக, லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். அருமையான சொற்பதங்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருவிசித்து எல்லோரையும் அழித்து போட்டது. லோத்து புறப்பட்டது போல் என்று சொல்கிறார். அதனால்தான் சிலர் இதை சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு உபத்திரம் காலம் வரும். அது எப்படி லோத்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு, லோத்து அதை மாறின பின்பு சோதோம் குமார் அழிக்கப்பட்டதோ அவனமான ஒரு சூழல் வரும். ஆகவே சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அவருடைய ராஜ்யம் வரும் என்பதையும் அவர் சொல்கின்றார். அடுத்ததாக இன்னொரு உவமையை சொல்கிறார். மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்த நாளில் வீட்டின் மேலிருப்பவன் வீட்டில் தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமல் இருக்க கடவன். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவன் அதை உயிர்ப்பித்து கொள்ளுவான். லோத்துடைய மனைவி. இது 3வது எக்ஸாம்பிள். அவருடைய வருகையின் போது மக்கள் என்ன விதமான வாழ்க்கை முறையை கொண்டிருப்பார்கள், அது எத்தன்மையாக இருக்கும், நாம் எப்படி இருக்கக்கூடாது. லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் மேசியாவுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தமாய் இருக்கிற ஒரு மனிதன் அல்லது அதை எதிர்பார்த்திருக்கிற மனிதன் அதற்காகத்தான் தன்னை தயார்படுத்த வேண்டுமே தவிர அதற்கு எதிரான காரியங்களை
செய்து கொண்டிருக்கக்கூடாது. லோத்துடைய மனைவிக்கு எதிர்கால மீட்பை குறித்து எந்த கவலையும் கிடையாது. ஆண்டவர்கள் மீட்டு தான் வெளியே கொண்டு போய் சொல்லும்போது அவள் அந்த மீட்பை பற்றி சிந்தனை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கின்றாள். அவளுக்கு இந்த உலகமே போதும், உலகத்துடைய ஆசா வாசங்கள் மட்டும் அவளை திருப்தி செய்தால் போதும் நினைக்கின்றான். பரிசேரும் இந்த உலகமே தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறவர்களாக இருந்தார்கள். ஏனென்றால் உண்மையிலே தேவனுடைய ராஜ்யமாகிய மேசியா ராஜ்யத்தை அவர்கள் எதிர்பார்த்திருந்தால் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அதை செய்ய தவறினார்கள். மேலும் தொடர்ந்து படிக்கும்போது, அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்க 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். இதை அதாவது லோத்து எடுக்கப்பட்ட நாளிலே சோதோம் கொமோரா கவிழ்க்கப்பட்டது. அது சபை எடுத்துக்கொள்ளப்படுதலோடு ஒப்பிடப்பட முடியும். ஆக சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு உபத்திரவ காலம் உண்டாகும். அந்த உபத்திரவ காலத்து சோதோம் கொமோரா போன்ற அழிவு இருக்கும். ஆகவே அதற்குள் போகாமல், அந்த எல்லைக்குள் இல்லாமல் இருக்க வேண்டும், லோத்துடைய மனைவி போல. அடுத்ததாக மேசியா தன்னுடைய ராஜ்யத்தை அமைக்கும்போது ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார். எங்கே ஏற்றுக்கொள்ளப்படுவார்? ராஜ்யத்துக்குள் ஏற்றுக்கொள்ளப்படுவார். யார் ஏற்றுக்கொள்ளப்படுவார்? யார் மேசியாவை ராஜாவாக, அதாவது இயேசுவை தன்னுடைய ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் ராஜ்யத்துக்குள் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். யார் இந்த பரிசேரை போல மேசியாவாகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ள தயங்குகின்றார்களோ, லோத்தின் மனைவியை போல இந்த உலகமே வாழ்க்கை, கண்டதே வாழ்க்கை, அனுபவிப்பதே வாழ்க்கை என்று வாழ்ந்தால் அவர்கள் மேசியாவை அறியாமல் தவறு செய்கின்றார்கள். அதன் விளைவாக அவர்கள் எதிர்பார்த்திருந்த உலகளாவிய மேசியாவுடைய ஆட்சிக்குள் அவர்களும் செல்ல முடியாத நிலையை வருத்தி கொள்வார்கள் தங்களுக்கு தாங்களே. எப்படி லோத்தின் மனைவி தனக்குத்தானே அழிவை தேடிக்கொண்டாளோ அதுபோல மேசியாவை புறக்கணிக்கிறவர்கள், பரிசேயர்கள் போன்ற பிற அனைவருமே தங்களுக்கு தாங்களே அழிவை தேடிக்கொள்வார்கள். அதுதான் ஆண்டவர் அங்கே சொல்ல வருகிற பாடமாக இருக்கிறது. அதுபோல் தொடர்ந்து சொல்லும்போது, திரிக்கிற 2 ஸ்திரீகள் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள். எங்கே ஏற்றுக்கொள்ளப்படுவாள்? ராஜ்யத்துக்குள்ளாக அனுமதிக்கப்படுவாள். மேசியாவுடைய ராஜ்யத்துக்குள் அவள் வருவாள். அவர் உலகளாவிய ஆட்சி அமைக்கும் போது விசுவாசிக்கிற ஒருவர் வர முடியும், ஒருத்தி வர முடியும். ஆனால் விசுவாசிக்காதவள் அவள் ராஜ்யத்துக்குள்ளே வராமல் தடுக்கப்படுவாள். அதான் கைவிடப்படுவாள் என்று பார்க்கிறோம். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். மீண்டும் யார் ஏற்றுக்கொள்ளப்படுவான்? விசுவாசிக்கிறவன். இந்த இடத்துல தான் பல வேளைகளில் இங்கே ஏற்றுக்கொள்ளப்படுவான் தான் இருக்கிறது, எடுத்துக்கொள்ளப்படுவான் என்பதில்லை. எடுத்துக்கொள்ளப்படுவான் என்பது சபை எடுத்துக்கொள்ளப்படுவதை குறிக்கிற வார்த்தை. எப்படி ஆதியாகம புத்தகத்திலே ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டானோ, ராஜாக்களின் புஸ்தகத்திலே எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, அதுபோல சபை எடுத்துக்கொள்ளப்படும். ஆனால் பல வேளைகளிலே இங்கே சொல்லப்படுகிற ஏற்றுக்கொள்ளப்படுதலை எடுத்துக்கொள்ளப்படுதலோடு நம்ம பேசுவோம். அது நல்லா புரிஞ்சிடுங்க. நாம் எடுத்துக்கொள்ளப்படுதலை நம்புகின்றோம், சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்று நாம் நம்புகின்றோம். உபத்திரவ காலத்துக்கு முன்பாக சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்று நம்புகின்றோம். சிலர் மாற்று கருத்து சொல்கிறாங்க, உபத்திரவ காலத்துக்குள்ளாக சபை செல்லும் என்கிற கருத்துடையவர்கள் இருக்கின்றார்கள். உபத்திரவ காலத்துக்கு பின்பு தான் சபை எடுத்துக்கொள்ளப்படும், அதன் பின்பு ராஜ்யத்தை அமைப்பாங்கிற கருத்தெல்லாம் இருக்கிறது. ஆனால் எப்படி இந்த வசன பகுதியிலேயே நாம் லோத்து சோதமை விட்டு புறப்பட்ட நாளிலே, அப்போ லோத்து விசுவாசியாகவும் நீதிமானாக இருந்தபடினாலே காப்பாற்றப்பட்ட பின்பு இங்கே அழிவு உண்டாகிறது. அதே போல தான் சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு சோதோம் குமாரை போன்ற ஒரு மாபெரும் அழிவாகிய உபத்திரவ காலம் பூமியில் ஆரம்பிக்கும் என்று நாம் கருதுகின்றோம், நம்புகின்றோம். அந்த 7 ஆண்டு உபத்திரவம் முடிந்த பின்பு
மேசியா ராஜ்யத்தை எல்லோரும் காணும்படியாக, எல்லோரும் மின்னலை காண்பது போல மகா மகிமையோடு அமைப்பார். அப்படி அமைக்கும்போது அவர் விசுவாசிக்கிறவர்கள் ராஜ்யத்துக்குள் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், ராஜ்யத்தில் அனுமதிக்கப்படுவார்கள். அவர் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ராஜ்யத்துக்கு புறம்பாக்கப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும் என்று வேறு வசன பகுதிகள் சொல்லுகின்றன. அப்படி சொல்லிவிட்டு மீண்டும் சொல்கிறார், அவர்கள் அவருக்கு பிரதித்தனமாக எங்கே ஆண்டவரே என்றார்கள். பாருங்க, கேள்வி எங்கே என்கிறார். அதுக்கு அவருடைய பதில், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். இது ஒரு அடிப்படையில் ஒரு பழமொழி. பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும் என்பது ஒரு இயேசு வாழ்ந்த காலத்தில் ஒரு பழமொழியாக பேசப்படுகிற ஒரு வார்த்தை. ஆனால் அது எப்போது பயன்படுத்துவார்கள் என்றால் பெரும்பாலும் அழிவு அல்லது வரப்போகிற நியாய தீர்ப்பை குறிப்பதற்கான வார்த்தை. ஏன்னா பிணம் எங்கே இருக்கும், எங்கே மரணம் இருக்கிறதோ அங்கே பிணம் இருக்கும். பொதுவாக பிணம் என்கிற வார்த்தையை கழுகுகள் கூடும் என்கிறதோடு பொறுத்து பார்க்கும்போது யுத்த களத்தில் தான் அந்த நிகழ்வு நடக்கும். ஏன்னா மற்றபடி வீட்டில் மறிக்கிற பிணத்தை பாதுகாப்பாக வைத்து அடக்கம் செய்து விடுவார்கள். அங்கே கழுகு வராது, கழுகு வருவதற்கு இடமில்லை. அவை எங்கே பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்பது யுத்த களத்தை குறிக்கிறது. அங்கே யுத்தம். அப்போ என்ன சொல்றது, நியாய தீர்ப்பை குறித்து இயேசு பேசுகின்றார். ஆகவே இந்த நியாய தீர்ப்பு நாளிலே ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். அதனால தான் எங்கேன்னு கேட்டாங்க. எப்போது இயேசு தன்னுடைய ராஜ்யத்தை அமைப்பதற்கு முன்பாக நியாய தீர்ப்பார்? உபத்திரவ காலம் முடிந்த பின்பு நியாய தீர்ப்பின் போது வெண் சிங்காசன நியாய தீர்ப்பை சொல்லவில்லை, இஸ்ரேல் மக்களை நியாயம் தீர்க்கும் போது விசுவாசிக்கிறவர்கள் ராஜ்யத்துக்குள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மேசியாவுடைய ஆட்சியை அனுபவிப்பார்கள், அங்கே வாழ்வார்கள். இயேசு ஏற்றுக்கொள்ளாத பரிசேரை போன்றவர்கள் இந்த லோத்தின் மனைவிக்கு ஒப்பாக தங்களுக்கு தாங்களே அழிவை தேடிக்கொள்வார்கள். அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகின்றார். இத்தோடு நாம் இன்று முடித்துக்கொள்வோம். இந்த வசன பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தலைமைத்துவ பாடம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கே எதிர்ப்புகள் இருந்தபோதும் அவர் தன்னுடைய இலக்கை மறக்கவில்லை. அதாவது எதிர்ப்பாளர்கள் அவரை புறக்கணித்த போதும் அவர் தன்னுடைய ராஜ்ய பணியை குறித்த போதனையோ அல்லது ராஜ்யத்தை குறித்த அந்த இலக்கையோ அவர் இழக்கவில்லை. அதுபோல் நாமும் ராஜ்யத்தின் பணியிலே மேசியாவுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிற பணியிலே மேசியாவுடைய ராஜ்யத்தின் குடிமக்களாக வாழுகிற இந்த வாழ்விலே எதிர்ப்புகள் இருப்பினும் அந்த ராஜ்யம் அமைக்கப்படுங்கிற நம்பிக்கையோடு அதற்காக வாழ்வதோடு நில்லாமல் அதற்குரிய கிரியைகளை நான் நடப்பிக்கிறவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். இப்போது உங்களுடைய கேள்விகளோ கருத்துக்கள் இருக்குமானால் அதை பகிர்ந்து கொள்ளலாம். நீங்க தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. பட் எனக்கு நான் என்னுடைய புரிந்து கொள்ளுதல் சரிதானான்னு கேட்கறதுக்காக ஒன் மோர் டைம் இந்த காரியத்தை கேட்கிறேன் பிரதர். அத நீங்க அந்த கடைசி பகுதியில one will be taken and other left. So இந்த பகுதி ராப்சரை பத்தி சொல்லல. It talks about அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட நம்புறவங்க ரட்சிக்கப்படுறாங்க, அந்த சால்வேஷன் இதை பத்தி தான் அது சொல்லுது அப்படின்னு தானே பிரதர் நீங்க சொன்னீங்க? ரட்சிப்பை பற்றி தான் சொல்லுது. ஆனால் ராஜ்யத்துக்குள்ள அனுமதிப்பை பற்றி சொல்கிறது. ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். they shall be received into the kingdom. அப்படி சரி சரி ஓகே. பட் it doesn't talk about rapture இல்லையா பிரதர்? அந்த பகுதி இந்த பகுதி ராப்சர் அதுதான் நான் இடையில ஒரு வார்த்தை சொன்னேன், இது கவனிச்சிங்களா என்ன தெரியாது. பலர் இந்த ஏற்றுக்கொள்ளப்படுதலை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று விளக்குவாங்க. அதாவது ராப்சர்னு விளக்க முயற்சிப்பாங்க. அது அவங்க திட்டமிட்டு செய்கிறதில்ல, தவறான போதனைன்னு நான் சொல்ல வரல, தவறான புரிந்து கொள்ளுதல் என்று சொல்ல வருகிறேன். ஆகவே ஏற்றுக்கொள்ளப்படுதல் வேறு, எடுத்துக்கொள்ளப்படுதல் வேறு என்கிற தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். ஆகவே இந்த இடத்துல சொல்கிற ஏற்றுக்கொள்ளப்படுதல் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல்ல, மேசியாவாக இயேசு விசுவாசிக்கிறவர்கள் உபத்திரவ காலத்தை கடந்து ராஜ்யத்துக்குள் போவார்கள் என்பதை சொல்கிறது. அதுபோல இப்போது இயேசு ஏற்றுக்கொள்கிறவர்களும் ராஜ்யத்துக்குள் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் என்பதை சொல்கிறது.
ஓகே பிரதர், இட்ஸ் வெரி கிளியர். அதுதான் நான் கேட்டேன், என்னோட டவுட் அதான் இருந்தது. கிளியர், இட்ஸ் வெரி கிளியர். ஓகே ஓகே ஓகே